ஆனால் இப்போ பேசும்போது சரக்கு படத்துக்கு பிரச்சனை சொன்னீங்க, அதை பற்றி நான் சொல்லுவேன். சரக்கு 4 கோடி போட்டு எடுத்தேன். அதில் இவர்கள் ஆக்டோபஸ் மாதிரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எனக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல. நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன். அது ஒரு கான்டென்ட்டு, சரி ஓடிடியில் வெளியிடுவோம் அல்லது திரையரங்கு கிடைக்க செய்வோன்னு. அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல. அதே மாதிரி ஓடிடிலையும் வெளியிட முடியல. அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க. சரியான திரையரங்கு ஏன்னா அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர், எல்லாமே தேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது. பார்த்துக்கலாம். எனக்கு பெரிய இன்னைக்கு உங்களுக்கு நடந்த நாளைக்கு மற்றவங்களுக்கு நடக்கும்ல, அதை பார்த்துக்கலாம். இனிமேல் பார்த்துக்கலாம். இதுக்காக நீங்கள் எவ்வளோ போராடினீங்க? இப்போ தேர்தல் தான் எங்கள் நோக்கம். அலையன்ஸ் யாரு கூடயும் வைப்போம். புறா வீடு தூது, காக்கை வீடு தூது, கழுகு வீடு தூது, எல்லா தூது விட்டுருக்கோம். பிள்ளையார் வாகனமாகிய எலி வீடு தூது, மயில் வாகன முருகன் பெருமானின் மயில் வாகன தூது, அப்புறம் யாருப்பா சிவபெருமான் நந்தியா, அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம். நந்தி மாதிரி முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. வெறும் நம்ம யமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதாக விடலை. தூது போயிருக்காங்க. பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது. நாங்கள் உடைப்போம், திறப்போம், இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம். இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம். அதுதான் எங்கள் நோக்கம். கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அந்த தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? தெரியாது. அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பலை. எங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்பில் எளியவர்களுக்கான அரசியலையும் இந்தியா உண்மையான எல்லாமே போலியாக இருக்குது. போலி ஜனநாயகமாக இருக்குது, ஏமாத்துக்கார ஜனநாயகமாக இருக்குது. தமிழின பிரதமராக்குவோம். எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கி இருக்கான். இது ஒரு தேசிய கட்சியாக தான் இதை புனரமைச்சிட்ருக்கோம். அதனால் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் தாளிகை தானே நடத்திட்டுருக்கீங்க. அதனால் நான் போகிற போக்கில் அவங்கள குறை சொல்கிறதெல்லாம் இல்லை. 70 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தோம். இன்னமும் அதே பிச்சைக்கார நிலையில் தானே வச்சுருக்கீங்க. 150 வருஷமாக இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிற்கிறீங்க. 29, 39, 38 எம்பி வச்சுருக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்னமும் அதே கோரிக்கையோடு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம். என்ன முன்னேற்றம்? கேவலமாக தானே போயிட்டுருக்கு. எல்லாமே மதுவுக்கு அடிமையாகிட்ருக்காங்களே, போதைக்கு அடிமையாகிட்ருக்காங்களே. இப்போ போதைப் பொருள் நிறைய கடத்தல், அதெல்லாம் சினிமாக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. குற்றவாளி தான். அவன் எந்த காரணம் இருந்தால் என்னை தூக்கி உள்ளே போடு, கடுமையாக தூக்கி தலையை விட்டு உலக நாடுகளில் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா, 2 பேரை வெட்டி போடு, மற்றவனா நடத்துவானா? இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. ஏன் திருடுறான்? ஏன் செயின் இருக்கிறான்? ஏன் செல்ஃபோன் திருடுறான்? ஒரு பழைய இந்த மொழி கலிப்பா ஆட்சியில் சொன்னாங்கல்ல, ஒருத்தர் திருடிட்டான், வந்தவுடனே அந்த முதலாளியை கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க. ஏன்னா நீ ஒழுங்காக சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போகிறான்? அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். யாருக்குமே வேலை இல்லை, அடுத்தவன் திருடி தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால சூழ்நிலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில் இவன் பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை இவங்க கடைப்பிடிக்கலை. அதைத்தான் இன்னொரு வரைக்கும் காட்டு கத்தி சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைப்பிடிச்சிருந்தா, சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தா, அண்ணா இசத்தை வாழ்ந்துருந்தா அவர் எளிமையாக இருந்திருக்கணும். அவங்க குடும்பம் இன்றைக்கி 20 லட்சம் கோடிக்கு அதிபதியாக எல்லாம் அவங்க சொத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை. நாங்கள் இப்போ போட்டு தாளிப்போம், எல்லாம் வெளிப்படையாக சொல்லுவோம். எவனாக இருந்தாலும் சரி, டெல்லி ஆள்றவனாக இருந்தாலும் சரி, எந்த இது ஆள்றவனாக இருந்தாலும் சரி, பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.